நோ நோ மேன், சென்னை கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கு. பார்த்த உடனே நம்ம ஹாட் ஆகிற மாதிரி பொண்ணுங்க ரொம்ப வார்மாக இருக்காங்க. ஸோ 1+1+1 is equal to 2. யா, நம்ம நெட்வொர்க் பெரிய லெவலில் கவர் ஆக போகுது. ஓ கங்கா, சாரி சார், கம் ஆன். நான் அப்புறமா வரேன். நோ ப்ராப்ளம், கம் சிட். நான் அப்புறம் கூப்பிடுறேன். கம் ஆன் கங்கா, ப்ளீஸ். தேங்க்யூ. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்க? சார், How is going on? நாட் பேட் சார். என்ன எதுக்காக? வந்த உடனே ஆஃபீஸ் மேட்டர் தான் பேசணுமோ? எனக்கு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். கேளுங்க சார். நம்பர் 1, இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன சார்னு கூப்பிட போறீங்க? ஜஸ்ட் ஃபார் ஜோக், இட்ஸ் ஓகே. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல யார் யார் பார்ட்னர்ஸ், கம்பெனியில் அவங்க பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். சார், கங்கா, ஆக்சுவலி ரொம்ப லெங்க்தியா வேணாம், சும்மா சிறுசா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்மைல் மாதிரி ஷார்ட்டா சொல்லுங்க. சார், அபி, தொல்காப்பியன், உஷா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆரம்பிச்சது தான் இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு பீரியட்ல கம்பெனிக்கு இன்னும் பணம் கொஞ்சம் தேவைப்படுங்கிற சூழ்நிலையில அவங்க பழைய பாஸ் மிஸ்டர் விஸ்வநாதன் பணம் இன்வெஸ்ட் பண்ணி 4வது பார்ட்னரா ஜாயின் பண்ணாரு. இதுல அபியும் தொல்காப்பியனும் தான் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ். மற்ற 2 பேருமே ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ். ஸோ உஷாவும் விஸ்வநாதனும் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ்னு சொல்றீங்க? ஆமா. ஆனா உஷாவோட உண்மையான ஸ்லீப்பிங் பார்ட்னர், அதாவது அவங்க புருஷன் பேரு ஆதித்யா. அவரை பத்தின டீடைல்ஸ் என்னன்னா, ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆம்பளைங்க டீடைல்ஸ் எனக்கு அதிகமா வேண்டாம், இதுவே போதும். குட் ஜோக். ஓகே, நான் அப்புறம் கிளம்புறேன் கங்கா, சார். உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஃபோன்ல பேசும்போது அழகா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ அழகா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. மார்வலஸ். சார், நான் கிளம்பலாமா? ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இல்ல இல்ல, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். நீங்க போலாம். சார், நான் இன்னொரு பார்ட்னர் பத்தி சொல்ல மறந்துட்டேன். சிவதாசன் ஒருத்தரும் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல முதலீடு பண்ணியிருக்காரு. ஆனா அவரு ரொம்ப நாளா சென்னையிலேயே இல்ல. அப்படியா? எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நம்ம 2 பேரும் நேர்ல போய் பார்ப்போம். அப்படியே நம்ம 2 பேரும் வெளியே போன மாதிரியும் இருக்கும். நீங்க இவ்வளவு துடிப்போட இருக்கிறத பார்த்தா நீங்க மட்டும்தான் அவரை போய் பார்க்கலாம். ஏன்? டெல்லி திஹார் ஜெயில்ல இருக்காரு. வேணும்னா நீங்க போய் பாத்துக்கங்க. Naughty girl. சார், என்ன? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? ஆமா. லவ் பண்ணுறீங்களா? யார் நீ? பிடிச்சிருந்தா லவ் பண்ணுமா? பொண்ணுங்க செல்போன் மாதிரி அடிக்கடி மாடலை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பொண்ணு ஃபிக்ஸ் லைன் சார். இந்த கம்பெனியோட பார்ட்னர் தொல்காப்பியனை லவ் பண்ணுறா சார். என்ன சார் மிஸ்டு கால் வந்த மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க? இல்ல, நீ இந்த ஆஃபீஸில் என்னவா ஒர்க் பண்ற? ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கேன் சார். ஆனால் எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கங்கா தொல்காப்பியன் லவ் பண்றதா ஒரு டீடைல் கொடுத்துருக்க. ஆமாம் சார். அதனால இன்னையிலிருந்து உன்னை சார் என் பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன். ஓகே? ஓகே சார்.
தேசிய சிந்தனையாளர்கள் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கும் புதிய போர்வாள் அண்ணன் திருவேங்கடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சூப்பரா இருக்குப்பா போஸ்டர். அண்ணன் சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுத்துக்கிறாரு பாரு. அண்ணன் கட்சியில பெரிய ஆனதுக்கு அப்புறம் பண்ண போற முதல் பஞ்சாயத்துல இது போர்வாள் ஆயிட்டார்ல. அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பு உண்டாக்கிட்டாரு. யாரு? அண்ணன் தான். நான் அண்ணன் தான். டெல்லி வரைக்கும் கலக்குறாரு அப்போ. டெல்லி ஏதோ இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா வந்தோமா ஓசி சொத்துனோமா போனோமான்னு ஏதாவது வளரின்னு இருக்காத. நான் பாக்குற நிறைய ஓசி சொத்துன்ற போல. ஆமா நீதான் வாழையில வச்சு எனக்கு போட்ட 1 லிட்டர் கேஸ் தம்மா தூண்டு இருந்துங்கன்னு என்ன சேட்டா பண்றான் பாத்தியா? நம்மளே கிண்டல் பண்றான். ஆமா இத பாருங்க, என் காசு 1 லட்சம் ரூபாய். 5 10 கிடையாதுங்க. போனா போதுன்னு விட்டு போறதுக்கு 1000 அடக்கி வச்சா 100 1000. உயிரே போனாலும் அவ்வளவு காசை விட்டு தர முடியாது. இந்த பார், பணம் வரணும், இல்ல பூந்தமல்லியில இருந்து பீச் வரைக்கும் நாரி போயிடும் நாரி. என்ன பேசுற? யார பார்த்து பேசுற? நார் அடிக்கிறதுல என்னையே மிஞ்சிருவியா நீ? வேணா சொல்லிட்டேன். நானும் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அணுகுண்டு மாதிரி வெடிச்சு தீத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? நல்லா கிராமத்தாளு அருவாள் எடுத்துன்னு வை, அவ்வளவுதான். அருவா தானே எடுத்துட்டு வா. அருவா மணிக்கு பதிலா அருவா வச்சு வெங்காயத்தை நறுக்கிறேன். என்ன இப்படி ரொம்ப பேசிட்டே போற? இவெல்லாம் பெரிய ஆளாடி. மீச வச்சிருக்க இவனுக்கெல்லாம் பயப்பட சுமாரியா? இல்லவா சொந்தக்காரங்க பார்த்தா ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நம்மட்ட வச்சுக்காத. பேச ஆரம்பிச்சா உன்னோட அசிங்கமா பேசுற. என்ன பெருசா அசிங்கமா பேசுற? ஊர் விட்டு ஊர் என்ன இது? நானும் எவ்வளவு பார்த்திருக்கேன். எனக்கே காது வலிக்குது. நான் ஒருத்தங்க இருக்கேன், அரசியல் விடிவெள்ளி, என்னோட அன்றாட கடமைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நேரம் மறந்து உங்க விளங்காத பஞ்சாயத்துக்காக என் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். அறியவனா உட்காரியா? அம்மா கலா, நம்ம பெண்களோட சிறப்பே பணிவும் அடக்கமும் தான். நீ பாட்டுக்கு சபையில அசிங்கமா பேசினா ஆம்பளைங்களுக்கெல்லாம் அசிங்கமா படாதா? நம்ம பண்பாட்டுக்கு டேமேஜ் ஏற்படாம உன் பஞ்சாயத்தை சொல்லு. அது வந்துங்க, எங்க அப்பா விட்டு பணம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துச்சு. அதை கொண்டு போய் இந்த அலைமேல கிட்ட கொடுத்து பாஸ்கர் மூலமா பேங்க்ல போட சொல்லி கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய இந்த அலமேல மாட்ட கொடுத்தியா? ஆமாங்க. ஏமா நான்லாம் இல்லையா? ஒரு 1 லட்சம் ரூபாயை பாதுகாக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்துக்க கூடாது? போய் போய் அங்க கொடுத்திய. நான்லாம் எதுக்குமா இருக்கேன்? நானும் உனக்கு சொந்தம் தானே. இந்த ஆள் விட்டுருவான். என் உணர்வுகளை புரிஞ்சுக்காம ஏமா என் மனசை புண்படுத்துறீங்க? 1 லட்சம் ரூபா, அதனோட நிஜமான வேல்யூ எனக்கு தானே தெரியும். சரி, மேட்ருக்கு வா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இப்ப போய் நான் பணத்தை கேட்டா அது அபி கம்பெனில போட்டாச்சு, நஷ்டம் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ கதை விடுது இந்த பொம்பளை. கேட்டா சேர்ல போட்டிருக்கேன், கீர்ல போட்டிருக்கேன், கலர் கலரா ரயில் விடுது. கலர் கலர்லாம் ஒண்ணு இல்ல நிஜம். அண்ணி வாமா பி. இவன் எங்கடி இங்க வந்தா? ஏதோ பண பிரச்சனை போல. இவங்க அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க இவ்வளவுக்கு நீங்க வர சொன்னாங்க. சும்மா இரு, நம்ம கதை கந்தல் தான் இன்னைக்கு. எனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பிரஷர்ல இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேளு. என்ன பிரச்சனை? இத பாரு அபி, என் பணம் 1 லட்சம் ரூபாயை உங்க மாமியார் கிட்ட கொடுத்தேன். பேங்க்ல போட சொல்லி கொடுத்த பணத்தை உன் கம்பெனி ஷேர்ல போட்டதா அவங்க சொல்றாங்க. இப்போ என் மக வயசுக்கு வந்துட்டா. நான் போய் பணத்தை கேட்டா அது ஷேர்ல கிடக்கு, கம்பெனி நஷ்டத்துல ஓடுது. 1 வருஷம் கழிச்சு வா 2 லட்சம் ரூபாயை தர, இப்ப கேட்டா 30,000 தான் கிடைக்கும்னு சொல்லி கதை விடுது இந்த பொம்பளை. இந்த பாருமா தாயே, எங்களுக்கு உங்களை மாதிரிலாம் வசதி கிடையாது. எங்க அப்பா வீட்ல இருந்து ஏன் பங்குன்னு கிடைச்ச பணத்தை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னம்மா பி, அந்த பணத்தை நீ வாங்கினியா? என்ன சித்தப்பா இது? நான் எதுக்கு உங்ககிட்ட பணம் வாங்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தப்பா. நான் உங்ககிட்ட பணம் வாங்கினேனா? யார்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க? அது பாஸ்கெட் கொடுத்தேன். அவன் கம்பெனிக்கு செலவழிச்சுன்னு சொன்னானே. அப்படி எதுவும் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என் பணம் கிடைக்காத போல இருக்கே. இல்லன்னு அபி சொல்லுதே. இங்க பாருமா, மாத்தி மாத்தி கை காட்டி எங்களை குழப்ப வேண்டாம். பணம் வாங்கினது உங்க மாமியார், அதனால எங்க பணம் எங்களுக்கு திரும்பி வரணும். யாருங்க மாமியாரு? அவங்க என் மாமியாரே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னங்க இது?
போச்சு. ஒரேடியா கவுத்துட்டாடி இந்த பாவி. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம போச்சு. இது பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சிருக்கணும். நீங்க ஏமாந்தது உங்க தப்பு. யார்கிட்ட நீங்க பணத்தை கொடுத்தீங்களோ அவங்க கிட்டயே கேட்டு வாங்கிக்கீங்க. என்னம்மா இது மாத்தி மாத்தி பேசுறீங்க? தகராறு வேணான்னு பாக்குறேன். நாங்க என்ன கேனா பசங்களா? இங்க பார், ஒண்ணு அடிதடி இல்ல போலீஸ் ஸ்டேஷன். இந்த பொம்பளை கிட்ட இருந்து பணம் வாங்காம விட மாட்டோம். யோ என்ன அது பேச்சு? நான் ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட மரியாதை பேசிட்டு இருக்கீங்க. உட்காரியா? அபி, நீ முடிவா என்னதாமா சொல்ற? நான் பணம் வாங்கல சித்தப்பா. வாங்காத பணத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கேட்டீங்களாமா? இப்ப என்ன சொல்றீங்க? நான் பாஸ்கெட்ட கொடுத்தேன். அவன் அத அபி கிட்ட கொடுத்துருப்பான்னு நினைச்சேன். கொடுக்கல போல. அது அப்படியா? பாஸ்கரை வர சொல்லுங்க, என்னன்னு கேட்டுருவோம். ஃபோன் பண்ணிருக்கு, அண்ணன் வந்துருவாரு. இப்ப வந்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்னும் ஆக போறது இல்ல. இந்த பாருங்க, இது ஆவறது இல்ல. எல்லாரும் வாங்க, அந்த பாஸ்கர் வேலை செய்யற கம்பெனி வாசல்லயே போய் உட்கார்ந்து கலாட்டா பண்ணுவோம். அப்பதான் பணம் கிடைக்கும். வாங்க போலாம். கரெக்ட்டுமா. பாதி பேர் அங்க போங்க, பாதி பேர் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கிளம்புனா தான் காசு வரும். ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் பயந்தாங்க நாங்க இல்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க. கம்பெனிக்கு எல்லாம் போக வேண்டாம் ப்ளீஸ். அப்ப பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுங்க. 1 லட்சம் ரூபாமா? நாங்க பணத்தை விட முடியாது. எங்க பணம் வராட்டி நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நான் பணம் வாங்கலங்க. பாருடா பாருடா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. கலா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க என்னம்மா என்னம்மா என்ன தப்பா நினைக்காதீங்க அண்ணே. தப்பெல்லாம் அம்மா பேர்ல தான். அண்ணனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அண்ணே. நீங்க எங்களை கைவிட்டீங்கன்னா நாங்க ஜெயிலுக்கு போயிடுவோம் அண்ணே. எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணே. உங்க காலை பிடிக்கிறேன் அண்ணே. அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த மாதிரி எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணே. மாட்டேன்னு சொல்லிடாதீங்க அண்ணே. சரி, நீ போ. ஹலோ அபிமா, நான் கிருஷ்ணன் பேசுறேம்மா. பணம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியா சார்? ஆமாம்மா. கிருஷ்ணன் சார், நான் சித்தப்பா வீட்டில் இருக்கேன். அந்த பணத்தை எடுத்துட்டு உடனே இங்க வந்துருங்க. சரிங்கம்மா. யோ, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு வேலையாவது போல் இருக்க. கோடி கோடியா பணத்தை கொட்டி பில்டிங் கட்டுறீங்க. எங்க பணத்தை ஏமாத்தலாமா? பேர் தான் பெரிய பேரு, அபி கன்செஷன். உள்ள பார்த்தா அம்புட்டு ஃப்ராடு. யோ, ஓவரா பேசாதீங்க. உட்காருங்க. பணத்தை கொடுத்தாங்க அப்படியே பேச முடியும். உட்காருங்க. கொடுத்த காசை கேட்டா வரட்டுறாங்க. கொடுத்த காசை கேட்டா ஓவரா பேசுறாங்க. பேசாம நிக்கிறேன். என்ன பிரச்சனை? ஒண்ணுமில்ல, கலா உங்க அம்மா கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உங்க மூலமா பேங்க்ல போட சொன்னதா சொல்றாங்க. உங்க அம்மா அதை உங்ககிட்ட கொடுத்து அபி கம்பெனில ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. இப்ப பணம் கிடைக்காதுன்னு வேற சொல்றாங்க. உங்க அம்மா உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தது வாஸ்தவம் தானே? பாஸ்கர், பணம் வாங்குனீங்களா? இந்த பாரபி, இவங்க உன்கிட்ட பணத்தை கொடுத்தாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் இவங்க கிட்ட பணம் கொடுத்தது சத்தியம். அதுவும் என் புள்ள மேல சத்தியம். இவங்க அப்பா செத்தப்போ பணத்தை தூக்குறது கூட வக்கில்லாம இருந்த இவங்களுக்கு நீதான் எல்லா உதவியும் பண்ண. இப்போ ஏன் பணத்துக்கும் நீதான் வழி பண்ணியாகணும். அப்படி இல்ல, உன் கம்பெனி முன்னாடி வந்து உட்காந்து நான் உண்ணாவிரதம் இருப்பேன். இதுக்கு வேற வழி கிடையாது. வாங்க போலாம். கம்பெனி முன்னாடி போய் உட்காருவோம். காசு கேட்போம். தரலன்னா நான் அங்கே உண்ணாவிரதம் இருந்து சாகுறேன். நல்லா நடிக்கிறேன். என் பணத்தை ஏமாத்தணும்னு நினைச்ச இவங்களுக்கு அந்த ஆண்டவனே கூலி கொடுப்பான். இந்த வீடு தான். ரொம்ப நன்றி. ஓகே சார். இவங்க யோசிக்கிறாங்க, இது ஆவறது இல்ல. நான் அங்க போய் உண்ணாவிரதம் சாகுறேன். அந்த ஆண்டவன் தான் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பணம் தர மாட்டேன்னு சொல்றீங்க. அதுவும் துட்டு வாங்கி வாயில போட்டு சொல்லவே இல்லையே. எங்க வந்துட்டீங்களா கிருஷ்ணன் சார்? பணம் கொண்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டோம். 1 லட்சம் ரூபாய் இருக்கா? இருக்குமா? அபி, நீ எதுக்காக பணம் கொடுக்குற? இந்தாங்க, நீங்க பேசாதீங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, எண்ணிக்கங்க. வாங்கின 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டீங்க. இதுக்கு வட்டி? வட்டியாவது கிட்டியாவது அசல் கொடுத்தாங்க பாரு, அதுவே பெரிய விஷயம். கிளம்பு. சரி வாங்கப்பா போவோம். அதான் பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. என்ன மாதிரி யாரு
தெரியும் இப்படி எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. நான் யாருக்காக பண்ணேன்? நீ ஏன் அபி இவங்களுக்கு பணத்தை கொடுத்த? உனக்கு எப்போதான் இந்த கஷ்டம்லாம் தீருமோ? இந்த பொம்பளை வேற நீ எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வரா. இவெல்லாம் ஒரு மனுஷி. ஏய் வெற்றி முதல் பஞ்சாயத்து நான் தலையிட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வச்சுட்டேன். வெட்டு குத்து இல்லாம ரத்தம் இல்லாம அது வரைக்கும் சந்தோஷப்படு. சரி அபி நீ கிளம்புமா. நான் கிளம்புறேன் சித்தி. சரி அப்பாடி. அபி ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் அபி. எதுக்கு? பணம் கொடுத்து உதவி பண்ணதுக்கு. நான் உங்களுக்காக பணம் கொடுக்கல, என்னோட கம்பெனி பேர் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ கடன் பட்டிருக்கேன், இவ்வளோ வேதனை பட்டிருக்கேன். அப்போ கூட நான் என்ன தேத்திக்கிட்டேன். ஆனா இப்போ நீங்க பண்ணியிருக்கிற காரியம் இருக்கே. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் உங்க எங்க அம்மா அம்மா தான். உங்க அம்மா தான். கண்டிச்சு வைங்க அவங்கள. பொய் சொல்றது, மந்திரம் வைக்கிறது, இது எல்லாத்தையும் என்னைக்கு விடுறாங்களோ அப்பதான் உங்க குடும்பம் உருப்படும். நான் இப்ப எந்த நிலைமையில பணம் கொடுத்திருக்கேன் தெரியுமா? லேபர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் 1 லட்சம் ரூபாய் மீட்டர் வட்டியில வாங்கினது. அதுதான் கிருஷ்ணன் சார் வாங்கிட்டு வந்தாரு. அப்படி இருந்து அந்த பணத்தை கொடுத்தேன். என் காரணத்தை கொண்டும் என் கம்பெனியோட பேரு கெட்டு போக கூடாது. இது பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படி நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி வாங்க போலாம்.